friends, welcome to Lukshigasamayal. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம கோசியும் முட்டையும் வச்சு ஒரு பொரியல் தான் பார்க்க போறோம். இது சூப்பரா இருக்குங்க. ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்தலாம். கோஸ், முட்டை, வெங்காயம், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சள் பொடி, மிளகு பொடி, கடுகு, ஜீரகம், உளுந்து, எண்ணெய், உப்பு. இப்போ நான் கோஸ் எடுத்துருக்கேங்க. அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அது போக முட்டை 3 எடுத்து வச்சுருக்கேங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். இப்போ அதில் 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கின உடனே, ரொம்ப வதங்கின அவசியம் இல்லைங்க, பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி கிளறி விட்டுடலாம். லைட்டாக வதங்கட்டோங்க. இப்போ இதில் உப்புலாம் சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன், உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வதங்கட்டும். அந்த மஞ்சள்தூள் ஸ்மெல் லைட்டாக போகட்டும், அப்படியே இருக்கட்டும்ங்க. கிளறி விட்டு இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க கேபேஜ் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நல்லா கலந்து விடுங்க இந்த மசாலா கூட சேர்கிற மாதிரி. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் விடுங்க. கோஸ் நல்லா வெந்துடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பொடிசாக நறுக்கிறதால கோஸ் சீக்கிரமாகவே வெந்துடுச்சு. இப்போ இதில் நான் 3 முட்டை எடுத்து வச்சுருந்தேன்ல, அதை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க, அப்போ தான் கடாயில் ஒட்டாது. இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கோஸோடு கலந்து விட்டுட்டே இருங்க. கோஸும் முட்டையும் நல்லா கலந்து வரட்டும். இப்போ பாருங்கள் கைவிடாமல் கலர்னால சூப்பராக சேர்ந்து வந்திருக்கு. இப்போ வாசனைக்கு நான் 1 ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு இது சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி வெரைட்டி ரைஸ் மாதிரி கொடுக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம பொரியல் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லுக்ஷிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.